எல்லோருக்கும் வந்திருக்கும். எப்போவுமே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோடய சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்க. அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவர் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க, பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் வச்சு இந்த படம் வருது, என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு. கூட்டமாக படத்தை நான் பார்த்து தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம். கீழே உட்காட்டும்போது நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்கள் ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்கள் உழைப்புக்கு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராச்சும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் டிடி என்ன சார் மறுபடி யூடியூப்பில் வைரல் வீடியோ வந்துருமா? கேட்குது. கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஒரு பொதுவாக ஒரு எர்த்குவேக் நடந்தால் ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி he should come back அப்படின்னு வேர்ல்டு வைட், ஐ எம் நாட் ஜோக்கிங், வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல், யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம், என்ன ஆச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த்து, ஹீ ஷுட் கம் பேக், இப்படி பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. தே ஹவ் கிரைட் ஃபார் மீ. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பித்தாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க, பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமான்னு. ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன். ரோட்டில் போகிற ஒரு அம்மா, அதாவது அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன். எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்பவுமே உரிமையோடு சொல்கிறது, என் டார்லிங் குஷோட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் இன் டியர்ஸ். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன். அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து
Doctors told me not to go for the function. They told me, you are trembling. You have severe fever. It's more than 103. You are trembling. நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க. நீ கேட்க மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன். என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாது, சுந்தர்சி. 12 வருஷம் நாங்கள் 2 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம். இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி. என்ன பண்ணுறது சார், இப்போ பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 12 வருஷம் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனிக்கு தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆனால் உண்மையிலே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் 12 வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். இட் ஷுட் கோ இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து தேல் த்ராஷ் இட். ஜனங்க வரமாட்டாங்க. இட் இஸ் அன்பிலீவபிள். 12 இயர்ஸ் கழிச்சு எல்லாரும், இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் வி ஆர் ஆல் லுக்கிங் த சேம். ஐ திங்க் 12 வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமாக ஒரு, அதாவது கடவுள் சொல்லியிருக்காரு, பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரம் நீயும் வேறு படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு. 9 நாள் லீவ் வச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலைன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ பிளெஸிங். இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உண்மையிலே நான் அதான் ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக புரியலன்னா டவுட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட டவுட்டு கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் 1 ஃபோன் கால் அவே. இல்லைனா என் மேனேஜர் இருக்காப்புல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் கற்பனைகளெல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த க்ரியேட்டிவிட்டி வேணும். உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்புல, நரம்பு தளர்ச்சி. அப்புறம் ஒரு டாக்டர் வேறு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த ஆள் டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. I'll start with சுந்தர்சி. சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர்கிட்ட போகிறது பயம். சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும். ஹெல்த்து சூப்பராக இருக்கும், மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆம்பளை ஆகட்டும், மதகஜராஜ் ஆகட்டும், அந்த 60 நாள் 80 நாள் வந்து நான் என் உடம்பு, உடல்நிலை, மைண்ட், பாடி, ஹார்ட், சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இட்ஸ் சம்திங், இட்ஸ் லைக் மெடிசன். இவர் படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷமாக வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கைத்தட்டுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பண்ணிகிட்டே காணாமல் போயிடுறாங்க. நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை.
இயக்குனர்களே இல்லை, இயக்குனர்கள் நடிகர்கள் ஆகிட்டாங்க, இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம். இதான் சினாரியோ. சுந்தர் சாருக்கு வந்து நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்குது. நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட. ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் அன்கண்டிஷ்னலி. ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷ்னலி. எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது. எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்க வீட்டில் போய் குஷ் வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன், நான் ஐ ஹாவ் சம்மன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப். சுந்தர் சார் வந்து ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். தட் இஸ் அகெயின் யூனோ a book is judged by its cover ன்னு சொல்லுவாங்க. If you are covered by good friends, your character is shown ன்னு சொல்லுவாங்க. So I'm covered by good friends. Manohar Prasad sir, I would he's family actually to me. He's actually family to me. Amma and his mother are very good friends, and he's like from long time he's a family. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது. ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டரில் வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார். அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார், ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. ப்ரொடியூசர்ஸே இல்லை சார், உண்மையிலே சொல்கிறேன். பயமாக இருக்குது, எந்த ப்ரொடியூசர் டேட்டை கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க, டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க, நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும். விஜய் ஆண்டனியும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ வி வாண்ட் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் டு கம் பேக் ஆன் ட்ராக். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல. இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு, அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு, நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்டில் வேற கூப்பிட்டு பாட வைக்க போகிறீங்க 40,000 பேர் மத்தியில். அதெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரில. எந்த தைரியத்தில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. எனக்கே புரியல. ஜாக்கெட் போடணும், நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட்னா, நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா இல்லை என்ன? நீ வேற ராஜா என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டாப்புல ஒரு 2 வரி பாடுறேன், நான் ஃபுல் பாட்டு பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங். ஐ எம் ஸோ ஹாப்பி. அதான் யாரோ சொன்னாங்க, ராஜா சொன்னாப்புல நாளைக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க்கு. நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒன்று, இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கிட்டு ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்கே வந்து பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸ் மாமியார் அவங்க தான். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் ராஜா. இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணாக இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு. ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். நீ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரில. நம்ம காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங் நடத்தணும் ஹாஸ்டலில் 1994-5 அதுக்கப்புறம் வந்து 2012 கம்போசிங். உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரிச்சர்ட் என் தம்பி, உரிமையாக சொல்லுவேன் மறுபடியும் என் தம்பின்ட்டு. அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில்.
one of the best cameramen we have in our industry. It's so nice to work with him. ஸ்ரீகாந்த் சார் என்னோட ரெகுலர் எடிட்டர். அவரோட உட்காந்து, அவர் ஈகோவே கிடையாது. சார் இது தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்தில், இவன் யார் சொல்கிறதுக்கு, இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, தமிழில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில் ஒரு தூணாக இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு. உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்ததுக்கு விச்சயம் என்ன ரொம்ப நன்றி. நீங்கள் என்றைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியாக இருந்ததுக்கு. அண்ட் த கேர்ள்ஸ், மை லவ்லி ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா, ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் whenever we meet, ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம். இட்ஸ் ஸோ நைஸ் டு see her today. She is the same. She is doing so well in Telugu. இந்த படம் தெலுங்கு Jan 31st வந்து தெலுங்கும் ஹிந்தியில் வரப்போகுது. 31st சார். ஸோ we are looking forward for that. ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெலுங்குல. ஸோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன். எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால்கிட்டே பேசிட்டு இருப்பாப்புல. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் பயங்கரம். இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன், எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்பாப்புலன்னு. நான் எனக்கே சொல்லிகிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாது. நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்தில் ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்குது. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருக்காக. நான் வரு எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னை விட அழகாக டேலண்டடாக சூப்பராக ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பஜார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமையிலேருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில் வரு வந்து ஏங்கின நாளே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். she always wanted to become an actress. இன்னைக்கு வந்து such a busy actress in Telugu. அண்ட் அந்த ஹனுமானில் ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் அன்றைக்கி தான் கண் கலங்கினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருவுக்காக. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு, போத் ஹர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப். ஐ எம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஐ ஸ்போக் டு அவங்க அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி. ஷீ ட்ரீட்ஸ் மீ லைக் அ சன். அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியான்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் என்றைக்குமே வந்து தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 19 years. உண்மையான ஜேர்னலிஸ்ட். இன்றைக்கி வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுடுறாங்க. ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால், அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம், அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேவராஜ்,
அனுபமா, எல்லாரும், மீனாட்சி சுந்தரம், எல்லாரும் நான் பார்க்குறேன். சாரி, நான் நிறைய பேர் நான் சொல்ல முடியல. பட் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க 19 வருஷம். நீங்கள்லாம் வந்து தப்பாக எழுதுனா கூட நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து 20 இயர்ஸாக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். The stage is not a joke to stand and talk. I thank all my friends in the media, satellite channels, social media. Social media has become, is actually, there are pros and cons, but social media வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னா, என்னை பிடிக்காதவன் கூட வேற வழி இல்லாமல் அந்த படத்தை வந்து போய் கமுக்கமாக போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு 100% ஆக்கியபன்சின்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி 100% வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான். இட் இஸ் அமேசிங். இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயாவோட 108வது பிறந்த நாள். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்ஸஸ் மீட். இதை விட என்ன வேணும்? அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன். என்னமோ தெரில, ஒரு ஈர்ப்பு. அந்த நடிகை சங்கம் பொறுத்த வரைக்கும், அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும், மா கேன்டீனில் வந்து பச்சை குத்தி இருப்பேன், அதுவும் பிளாக் பஸ்டரு. அவர் பேர் வச்சு இந்த படம் எடுத்தோம், இதுவும் பிளாக் பஸ்டரு. எங்கிட்டிருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ், இது முடிச்சோடனே லைக் I don't know, I think I would love to announce I'm doing a film with Gautam Menon, and yes, Tupperwala 2 is there, and Ajay Nyanamuthoda padam. So we have a lineup. I'm waiting to work with Sundar C sir again. அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவேன். திரும்ப நான், சுந்தர் சார், விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல, மக்கள் சொன்னாங்க தியேட்டரில். திரும்ப நீங்கள் வந்து சுந்தர் சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு. ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன், பாலகோபி சார் முக்கியமாக ரொம்ப நன்றி சார். கூட வந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும். அண்ட் சரண்யா, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த. அண்ட் ரசிகர்களுக்கு, என்னோட நண்பர்கள், என்னோடய ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்க கண்ணு மூடாமல் பசங்களோட வந்து ஒரு 2.5 hours சிரித்து அந்த 20 minutes காமெடி வந்து களை கட்டுது தியேட்டரில். மனோபல சார், ராஜேந்திரன், நானும் சந்தானம் காம்பினேஷனு களை கட்டுது. அது வந்து இட் வில் கோ டவுன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. அது போட்டு சேனல், சேட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு தேய்ப்பாங்க. வடிவேல் காமெடி இவர் பண்ணார் படத்தில், நாய்சேகர் காமெடி. அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். மை லக்கி மேஸ்காட் டார்லிங் டிடி, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் one person, my dearest friend for the last 15 years, my friend Aditi. My dearest friend, I thank you, I love you. Thank you for your efforts. Thank you so much for believing. And the believing factor தான் ஒரு விஷயம். More than being my friend, she believed in the film and she worked day and night. And I'm really indebted to you. Thank you so much. And எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அதான் இது சக்ஸஸ் மீட்டை விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். 12 வருஷம் கழித்து
இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றிங்க.